ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் புளியோதரை செய்ய போறோம். அதுக்கு நம்ம ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ண போறோம். இந்த ப்ரீமிக்ஸை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப தேவையோ அப்ப டக்குன்னு புளியோதரை செஞ்சிடலாம். சாதம் மட்டும் இருந்தா போதும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சூப்பரான புளியோதரை கோயில் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு, 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 7 வரமிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, புளி அரை கப் அளவுக்கு, அதாவது 50 கிராம் புளி. அந்த விதைய நீக்கிட்டு மேல இருக்கிற அந்த கோது அதெல்லாம் நீக்கிருங்க. அந்த நாரா இருக்குல்ல அதெல்லாம் நீக்கிட்டு ஒரு 50 கிராம் புளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த அரை கப் கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். கூடவே இந்த 1/4 கப் உளுத்தம் பருப்பும் சேர்த்திக்கோங்க. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் பொறுமையான தீயில வச்சு வறுத்துருக்கோம் பாருங்க. நல்லா வறுபட்டுருச்சு, செவந்துருச்சு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும். இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி ஆற விட்டுடலாம். இப்ப அந்த வடச்சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்திக்கலாம். கூடவே இந்த மிளகு சேர்த்திக்கோங்க. எடுத்து வச்சிருக்க சீரகமும் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த வெந்தயமும் சேர்த்திக்கோங்க. இதையும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். வறுபட்டுருச்சு பாருங்க, வெந்தயம் செவந்துருச்சு, இந்த மல்லியும் நல்ல வாசனை வருது. இதையும் எடுத்து அந்த கடலை பருப்பு உளுந்தோட கொட்டிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எள்ளு சேர்த்திக்கலாம். இந்த எள்ளும் பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க எள்ளு நல்லா பொரியுது. எள்ளும் நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து அதோடய கொட்டிடலாம். இப்போ இதில் இந்த வரமிளகாவை போட்டுக்கலாம். வரமிளகாவையும் லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாவும் வறுபட்டுருச்சு. இதையும் அதோடய கொட்டிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. ஆறுனதுக்கப்புறம் கையில் க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பொடியணும். அந்த அளவுக்கு இது ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. இதையும் அதோடய கொட்டிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த 50 கிராம் புளி இருக்குதுல்ல அதையும் வறுத்துக்கலாம் லேசா. கொஞ்சம் அதோட ஈரப்பதம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு இதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. புளியும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து அதோடய கொட்டி எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுற போகிறோம். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 3/4 அளவுக்கு பொடிச்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தி பொடிச்சு வச்சுக்கலாம். கல்லுப்பு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு கெட்டு போகாம பாத்துக்கும் இந்த பொடியை. அதுக்கப்புறம் நம்ம சாதத்துல மிக்ஸ் பண்ணும்போது பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் ஒரு சுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க பொடிச்சாச்சு. இது ரொம்ப நைஸா பொடிக்க கூடாது, லேசா ஒரு கரகரப்பு இருக்கணும். அந்த மாதிரி இதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதையே திருப்பி அந்த தட்டுல கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இப்ப இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். வெளியில இருந்ததுன்னா ஒரு 1 மாசம் வரைக்கும் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப இதை வச்சு நம்ம புளியோதரை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம். ஒரு வடச்சட்டி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் சாதத்தை ஆல்ரெடி உதிரியா வடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கொட்டிட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு பரட்டி வச்சிட்டீங்கன்னா நல்லா உதிரியா ஆயிடும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்குது. கூடவே நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு செவந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. அடுப்பு அணைச்சிட்டேன் நான். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை, அது தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடி தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இந்த புளியோதரை பொடி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். நான் அடுப்பு அணைச்சாச்சு. இப்போ இதுலயே இந்த எண்ணெயிலேயே இதை லேசா வறுத்து விடுங்க. எண்ணெயோட சூட்டுக்கே இது வறுபட்டுரும். நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டே வச்சோம்னா அது தீஞ்சு போன மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதம் இருக்குதுல்ல அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு பொடி, உப்பு பத்தலைனாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதை கலந்து விடுங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம இந்த பொடி சேர்த்திக்கலாம். புளிப்பு பத்தலை. கூடவே கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்த உடனே சாப்பிடக்கூடாது. இது நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊறணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா அந்த புளியெல்லாம் ஊறி உங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு கோயில் புளியோதரை ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணோம்.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.